இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்துவிட்டதால் நடிகர் விஜயை பார்த்து ஆஸ்திரேலியா அடங்கிவிட்டது. அமெரிக்கா அச்சத்தில் இருக்கிறது. பல்கேரியா பயந்து விட்டது. பாகிஸ்தான் பதுங்கிவிட்டது. இந்தியாவே நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு 150 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று மகத்தான வெற்றியுடன் யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்துவிடவில்லை. அவருக்கு அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 119 சட்டமன்ற தொகுதிகள் கூட கிடைக்கவில்லை. அவர் வெற்றி பெற்றது 108 சட்டமன்ற தொகுதிகளில்தான். அதிலும் நடிகர் விஜய் அவர்களுக்கு அவரே வெற்றி பெற்று விடுவார் என்று எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தான் அவரே 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒன்றில் தோற்றால் இன்னொன்றிலாவது வெற்றி பெறுவோம் என்று நினைத்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக 2லும் வெற்றி பெற்று விட்டார். ஆகவே அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 107 குறைந்தது. 119 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமையில் அவர் கூட்டணி கட்சிகள் தயவுடன் ஆட்சிக்கு வந்தார். முதலமைச்சராக இருக்கிறார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் இன்றைக்கு என்ன செய்தி பரவிக் கொண்டிருக்கிறது என்று கேட்டால், இந்தியாவில் பல மாநில அரசுகளை மிரட்டி பணிய வைத்த, இன்றைக்கு ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எதிராக இருக்கின்ற பல மாநிலங்களில் ஆட்சி நடத்திய எதிர்க்கட்சிகளை அமலாக்கத்துறை உதவியுடன் அமலாக்கத்துறையை அனுப்பி சோதனை நடத்தி பல கட்சிகளை முடக்கி, பல ஆட்சிகளை நடுங்க வைத்து, பல அமைச்சர்களை சிதற வைத்து, பல எதிர்க்கட்சிகளை கண்ணீர் விட வைத்த அமித்ஷா, மத்திய அரசில் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா விஜய் அவர்களை பார்த்து, விஜயிடம் யாரும் மோதல் போக்கை வைத்துக் கொள்ளாதீர்கள், விஜய் அபாயகரமான மனிதர், அவரோடு மோதாதீர்கள் என்று அமித்ஷாவே நடுங்கிவிட்டார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கோலேச்சிய, மாறி மாறி ஆட்சி நடத்திய திராவிட கட்சிகளையே 2 ஆண்டில் நடிகர் விஜய் அவர்கள் தோற்கடித்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விட்டார். அவருக்கு அபரீதமான செல்வாக்கு இருக்கிறது. அவருடைய பேச்சு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. அவருடைய சொற்பொழிவு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுவதும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று அமித்ஷாவே கூறியதாகவும், ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் அமைதியாக இருங்கள், தேவையில்லாமல் விஜய் அவர்களை சீண்ட வேண்டாம் என்று அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனக்கு இதில் என்ன ஒரு பெரிய சந்தேகம், நடிகர் விஜய் அவர்கள் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பேச்சாளரா? உலகத்தின் வரலாற்றை, உலகத்தின் போக்கை மாற்றி அமைத்த
எத்தனையோ சொற்பொழிவாளர்கள் இருக்கிறார்கள். பேச்சு கலைக்கென்று இலக்கணம் வகுத்த டெமஸ்தனிஸ் ஒரு காலத்தில் உலகின் தலை சிறந்த பேச்சாளராக போற்றப்பட்டதுண்டு. சாக்ரடீஸ் கிரேக்கத்தில் ஒரு அற்புதமான பேச்சாளராக போற்றப்பட்டதுண்டு. ஏன் ரோமாபுரியில் வீழ்ந்து கொண்டிருந்த ரோம பேரரசை தன்னுடைய பேச்சால் தூக்கி நிறுத்தினான் என்று இன்றைக்கும் மார்க் ஆண்டனியை பற்றி பேசுகிறார்கள். நல்ல ஒரு சொற்பொழிவாளன் நாவசைந்தால் நாடசையும் என்ற சொல்லுக்கு இன்றைக்கும் எடுத்துக்காட்டாக சொல்வது மார்க் ஆண்டனியின் அந்த அற்புதமான உரையைத்தான். இந்த இடத்தில் மார்க் ஆண்டனியின் சொற்பொழிவை பற்றி பேசியே ஆக வேண்டும். ஏனென்று கேட்டால், எந்த உப்பு சப்பும் காரமும் புளிப்பும் இல்லாத நடிகர் விஜய் அவர்களை ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் என்று, அவருடைய பேச்சு இந்தியாவிலே பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது என்று ஒரு செய்தியை பார்த்து என்னை போன்றவர்களெல்லாம் உடனடியாக சிரித்தோமே தவிர அதை பார்த்துவிட்டு நாங்கள் பெருமை கொள்ளவில்லை. காரணம், மார்க் ஆண்டனியுடைய பேச்சை குறிப்பிட்டேனே. அந்த மார்க் ஆண்டனியின் பேச்சு எப்படி பிரகாசித்தது என்று பார்த்தால், சென்றேன், கண்டேன், வென்றேன் என்று வரலாறு படைத்த ஜூலியஸ் சீசர் ஒரு சந்தையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். சமர்க்களங்களிலே சாய்க்க முடியாத ஜூலியஸ் சீசரை சதி களத்திலே சாய்த்து விட்டார்கள். ஜூலியஸ் சீசர் யாரை தன்னுடைய வலது கரம் என்று நினைத்தாரோ அந்த புரூட்டஸ் சதிகாரர்களுடன் சேர்ந்து மக்கள் திரள் பெருமளவில் கூடுகின்ற ஒரு மார்க்கெட்டில் கொலை செய்தார்கள். எதிர்பாராத விதமாக ஜூலியஸ் சீசரை சதிகாரர்கள் கேசியஸ் உள்ளிட்டவர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். அப்பொழுது தன்னை காப்பாற்றுவான் என்று புரூட்டஸிடம் ஓடினார் ஜூலியஸ் சீசர். புரூட்டஸும் அவர் கையில் இருந்த கத்தியை எடுத்து ஜூலியஸ் சீசருடைய வயிற்றில் சொருகினான். அந்த மரண தருவாயிலும் கூட ஜூலியஸ் சீசர் புரூட்டஸை பார்த்து கேட்டான், யூ டூ புரூட்டஸ், நீயுமா புரூட்டஸ் சதிகாரன் என்று ஆச்சரியத்தோடு கேட்டுவிட்டு ஜூலியஸ் சீசர் மரணமடைந்து விட்டான். அந்த இடத்திலே புரூட்டஸ் பேசுகிறான். அவனும் ஆகச் சிறந்த சொற்பொழிவாளன் தான். நான் ஜூலியஸ் சீசரை நேசித்தேன், அதைவிட ரோமாபுரியை நேசித்தேன். ஜூலியஸ் சீசர் ரோமாபுரியின் ஒற்றை சர்வாதிகாரியாக முடிவெடுத்தான். ஆகவே ஜூலியஸ் சீசரை கொன்றேன் என்று ஜூலியஸ் சீசருக்கு எதிராக பேசி அங்கே கூடியிருந்த பெருந்திரளான கூட்டத்தை ஜூலியஸ் சீசருக்கு எதிராக நிறுத்தி வைத்திருந்தான். அந்த இடத்துக்கு அப்பொழுதுதான் வருகிறான் மார்க் ஆண்டனி, ஜூலியஸ் சீசரின் இடது கரமாக செயல்பட்டவன். அந்த இடத்திற்கு மார்க் ஆண்டனி வந்தவுடன் மார்க் ஆண்டனியை பேசுவதற்கு புரூட்டஸ் அழைக்கிறான். அப்பொழுது புரூட்டஸுக்கு அருகிலே இருந்த ஒருவன் சொல்கிறான், மார்க் ஆண்டனியை பேச விடாதே, கூடியிருக்கின்ற கூட்டத்தை மார்க் ஆண்டனி தன்னுடைய பேச்சால் மூளை சலவை செய்து விடுவான் என்று சொல்வார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் புரூட்டஸ் மார்க் ஆண்டனியை பேச அழைக்கிறான். அங்கே மார்க் ஆண்டனி பேச ஆரம்பிக்கிறான். ரோமானியர்களே, உங்கள் காதுகளை கொஞ்சம் கடன் கொடுங்கள். நான் ஜூலியஸ் சீசரை புகழ வந்தவன் அல்ல, புதைக்க வந்தவன். என்னுடைய நண்பர் புரூட்டஸ் சொன்னான், ஜூலியஸ் சீசர் ஒரு பேராசைக்காரன் என்று. அதை நான் மறுக்கப் போவதில்லை. ஜூலியஸ் சீசர் ஒரு பேராசைக்காரன் தான். அகிலத்தின் நாடுகள் பலவற்றையும் வென்று ரோமாபுரியின் களஞ்சியத்தை பொன்னாலும் மணியாலும் வைரத்தாலும் வைடூரியங்களாலும் நிரப்பிய ஜூலியஸ் சீசர் ஒரு பேராசைக்காரன் தான். உலகத்தின் பல நாடுகளை வென்ற ஜூலியஸ் சீசர் ஒற்றை சர்வாதிகாரியாக மாற முடிவெடுத்தான் என்று
என்னுடைய நண்பன் புருட்டஸ் சொன்னான். அதை நான் மறுக்கவில்லை. ஜூலியஸ் சீசர் ஒற்றை சர்வாதிகாரியாக மாற முடிவெடுத்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று மார்க் ஆண்டனி சொன்னதை கேட்டுவிட்டு அந்த கூட்டம் ஏகோபித்த குரலில் சொல்கிறது, ஜூலியஸ் சீசர் என்ன சொன்னார் கூறுங்கள், ஏன் அவர் ஒற்றை சர்வாதிகாரியாக மாறுவதற்கு முடிவெடுத்தாரா இல்லையா சொல்லுங்கள் என்று அந்த கூச்சலை கேட்டுவிட்டு சொன்னான் மார்க் ஆண்டனி. ஜூலியஸ் சீசரை 3 முறை நாங்கள் ரோமாபுரியின் மன்னனாக மகுடம் சூட்ட முயற்சித்த பொழுது 3 முறையும் மகுடம் தரிக்க மறுத்தவன் ஜூலியஸ் சீசர். அந்த ஜூலியஸ் சீசரா பேராசைக்காரன்? இதோ என்னுடைய கையில் உயில் இருக்கிறது. ஜூலியஸ் சீசர் எழுதிய உயில் இருக்கிறது. இந்த உயிலில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அங்கே இருந்த அந்த கூட்டம் அந்த உயிலில் என்ன இருக்கிறது படித்து காட்டுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது படித்து காட்டினான். ஜூலியஸ் சீசர் எழுதிய உயில், டைபர் நதிக்கு அப்பால் இருக்கின்ற வனங்கள் இவை அனைத்தும் ஒட்டுமொத்த ரோமாபுரி மக்களுக்கே சொந்தம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 40 தாளந்த் நகை பொன் நகையை ஜூலியஸ் சீசர் சொந்தமாக்கி உயில் எழுதி வைத்திருக்கிறார் என்று அந்த உயிலை எழுதி காட்டியதற்கு பிறகு அங்கே கூடியிருந்த பெரும் கூட்டம் புரூட்டஸையும் கேசியஸையும் கொன்று ஒழித்தார்கள் என்பது மார்க் ஆண்டனியினுடைய அந்த மாபெரும் சொற்பொழிவிற்கான அடையாளம். அப்படி எந்த சொற்பொழிவையும் நடிகர் விஜய் ஆற்றிவிடவில்லை. அந்த அளவிற்கு ஒரு பேச்சாற்றல் நடிகர் விஜய்க்கு கிடையாது. உலகத்தில் சோசலிச கோட்பாட்டை உருவாக்கி மூலதனம் என்கின்ற அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டு உலகத்தில் இருக்கின்ற சுரண்டல் சமூகத்தை, சுரண்டல் பேர்வழிகளை தோலுறுத்து காட்டிய காரல் மார்க்ஸ் மரணமடைந்த பொழுது காரல் மார்க்ஸுக்கு நடந்த இரங்கல் கூட்டத்தில் அவருடைய நண்பர் பிரடரிக் ஏங்கல்ஸ் ஆற்றிய உரை உலக பிரசித்தி பெற்றது. அப்படிப்பட்ட பேச்சாளருக்கு நிகராக இன்றைக்கு விஜய் அவர்களை சில ஊடகங்கள் வர்ணிப்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விஜய் அவர்களுடைய பெயரை புகழை பரப்ப வேண்டும். விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஆளுமை நிறைந்த சக்தி என்பதை காட்டிக் கொள்வதற்காக விஜய் அவர்களை பார்த்து அமித்ஷாவே அஞ்சி நடுங்குகிறார். அந்த அளவிற்கு விஜய் அதிரடி நடவடிக்கை எடுக்கிறார் என்று இன்றைக்கு ஊடகங்கள் கூசாமல் பச்சையாக பொய்யை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது ஊடக அறம் இல்லை, இது ஊடக வேசித்தனம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.